இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைக்கி கிளாஸில் நம்ம நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ட்ரப்பீசாய்டல் ரூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் எல்லாத்தையுமே அவங்க கூட சேர்ந்து எழுதி நடத்தக்கூடிய ஒரு ஆள். எனக்கு இந்த மாதிரி எழுதி வச்சு அதை பார்த்து சொல்லித்தரலாம் அவ்வளோ பிடிக்காது. பட் சுச்சுவேஷன், இது ஆல்ரெடி நடத்தின கிளாஸ். ஒரு சில காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவை ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் அதை வந்துட்டு எடிட் பண்ணும்போது சோர்ஸ் ஃபைலை வந்து டெலிட் பண்ணிட்டேன் தவறுதலாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி டீச் பண்ண வேண்டியதாகி போச்சு. இப்போ மறுபடியும் முதல்ல டீச் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல்ரெடி எல்லாமே எழுதி தான் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? எஸ், இந்த கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன். நம்மளுடைய இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க 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 டிஆர்பி எக்ஸாமினேஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணி நடத்துகிறோம். ஓகேங்களா? கேட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், கேட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் 100% அப்படின்னு சொல்லிட முடியாது. 70 to 80% கேட் எக்ஸாமினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட் ஆஸ்பெண்டாக இருந்தீங்கனாலும் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். எஸ், இன்றைக்கான கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரப்பீசாய்டல் ரூல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தியரி பார்க்கலாம். ஏன்னா இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான ஏதாவது கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிம்பிள் தாங்க. ட்ரப்பீசாய்டல் ரூல் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பட் லீஸ்ட் அக்யூரேட். ஓகேங்களா? இதனுடைய அக்யூரேசியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்வல் இருக்குது பார்த்தீங்களா? இன்டர்வலை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு அக்யூரேசியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எரர் வந்து பாருங்கள், ஆர்டர் வந்து h². இதை நான் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா டோன்ட் வரி, நம்மளுடைய சைட்டில் வந்துட்டு இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். சைட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா அங்கே வரும், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் சைட்டில் வந்துட்டு எடுக்கிற மாதிரி வந்து ஈஸியாக செட் பண்ணிடுறேன். எஸ், இந்த கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ரப்பீசாய்டல் ரூலுடைய ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. இன்டகரல் x0 to x0 plus nh yx into dx equal to h/2 into y0 plus yn plus 2 into y1 plus y2 plus y3 plus yn minus 1. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? மாடிஃபை ஆகிட்டே இருக்கணும், இதுதான் ஃபார்முலா. பட் அந்த ஃபார்முலா வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சம்முடைய அந்த பாக்ஸ் இன்டர்வலை பொறுத்து இந்த y0 ப்ளஸ் yn அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? வேறு ஒன்றும் பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. எஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. யூஸிங் தி ஃபாலோவிங் டேட்டா எவாலுவேட் 0 to 2 dx டிவைட் பை x² + 4 பை யூஸிங் ட்ரப்பீசாய்டல் ரூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிவன் சம்மில் வந்து பாருங்கள், x f(x) 0 0.25 1 0.2 அதே மாதிரி 2 0.125 அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது y0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும், இதை y1 வச்சுக்கணும், இதை y2 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இதை தூர விட்டுருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடை. ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா என்ன? h டிவைடட் பை 2 இன்டு y0 ப்ளஸ் yn என்ன இருக்குது? இங்கே yn அப்படிங்கிறது y2. ஸோ y2 ப்ளஸ் 2 இன்டு y1 ப்ளஸ் y2 போகமா ஃபார்முலா. நமக்கு வந்து yn-1 என்னன்னு தெரியணும். இங்கே என்னங்கிறது என்ன? 2 தான். கரெக்டாக? எஸ், yn-1 என்ன வரும்? y2 - 1 ஈக்குவல் டு y1. ஸோ 2 இன்டு y1 மட்டும்தான் கிடைக்கிது. ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? இது உங்களுக்கு புரியலைனாலும் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான் அது. y0 ப்ளஸ் yn அப்படின்னு சொல்லியிருக்கு. இது y0. இங்கே n அப்படிங்கிறது என்னென்னா 2. ஏன்னா மேக்ஸிமம் கவுண்ட் என்ன தான் இருக்குது? 2 தான் இருக்குது. ஸோ y0 ப்ளஸ் y2 ப்ளஸ் 2 இன்டு y1 மட்டும்தான் வரும். ஓகேவா? எஸ், எல்லா வேலையுமே உள்ளே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 0.3875 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். இது மாதிரியான கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இன்னொரு சம்முமே வந்து இதில் எடுத்து வச்சுருக்கோம். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே இருக்குது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்துட்டு இது ஆக்சுவலாக நீங்கள் டிரைவ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் இது. ஓகேவா? எஸ், ஒரு சிலர் கேட்கலாம், சார் இப்போ தான் சொன்னீங்க டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு தான் நான் கோச்சிங் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் கேட் லெவலில் இருக்க சார், வெர்ச்சுவல் கேல்குலேட்டர் தரமாட்டாங்கல்ல சார், நான் எதுக்கு சார் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கிளாஸ் நடத்தும் போதே ரொம்ப ஈஸியான லெவல் சம்ஸ்லாம் வச்சு சால்வ் பண்ணேன் அப்படின்னா
உங்களுக்கு வந்துட்டு டஃப்பான கொஸ்டின் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டிங்கிறது கிடைக்காம போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சமயமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்கள், இன்டகரல் 0 to 2 x² dx மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி சம் கொடுக்கல அப்படின்னாலும் 1/1 + x² அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல அப்படின்னாலும் இன்டகரல் 0 to இதை விடுங்க, இன்டகரல் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்டகரல் 0 to 1 1/1 + x இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க இன்டர்வல் h = 0.25 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இது சால்வ் பண்ணுறது கஷ்டமா? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? நீங்கள் இந்த பாக்ஸை வந்து டெரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா? இது கூட கஷ்டமாக தெரியுதா உங்களுக்கு? சப்போஸ் அவங்க டிசைன் பண்ணாங்கன்னா கொஷின் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி 1/x அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்லையா x² அல்லது எக்ஸு, வெறும் எக்ஸு மட்டும் கொடுக்குறாங்க, ஹச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு இதில் நீங்கள் சொல்லலாம், சார் நான் இப்படி போட்டுருவேன் ஆன்சர். எப்படி போட்டுருவீங்க? x² / 2 0 to 1 நான் இந்த ஃபார்மில் போட்டுருவேன் சார், நான் ரொம்ப ப்ரில்லியன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் இந்த மாதிரியான மெத்தடில் போடும்போது உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டான ஆன்சர் கிடைக்கும். நியூமெரிக்கல் மெத்தட்ஸுங்கிறது என்ன தான்? அக்யூரசி தான் மேட்டர். ஓகேவா? ரைட். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து உங்களை வந்துட்டு பாக்ஸ் அவங்களே போட சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் நான் இந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ கவனமாக கவனிக்கணும். நீங்கள் டிஆர்பி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக கவனிங்க. எவாலுவேட் 0 to 1 dx / 1 + x² using trapezoidal rule with h = 0.2. ஓகேவா? இதான் வந்து கொஸ்டின். ஸோ 0 to 1 1/1 + x², அதாவது f(x). இந்த சம்மில் f(x) என்ன? x நமக்கு தெரியும். f(x) என்ன? 1/1 + x². ஓகேவா? இங்கே x இருக்குது, f(x) இருக்குது. ஸோ 0 இங்கே வந்து பாருங்கள் 0.2 இருக்குது. 0 to 1 வரைக்கும் என்ன வரும்? 0, 0.2, 0.4, 0.6, 0.8, 1. அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 போட்டால் என்ன வரும்? 1/1 1 தான் கிடைக்கும். அப்புறம் 0.2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும்? 1/1 + 0.2 the whole square 0.04 கிடைக்கும். அப்போ 1/1.04 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.9615 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0.4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும்? f(x) 1/0.4 1 + 0.4 என்னாச்சு? 16 0.16. ஸோ 1/1.16. ஸோ இதை ரெண்டே நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.8621 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி 0.6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 0.8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாக்ஸை மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பாக்ஸை வந்து போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சார் வெர்ச்சுவல் கேல்சி வந்து டிஆர்பியில் கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாடல் கொஸ்டின் வெர்ச்சுவல் கேல்சி இல்லாத ஒரு கொஸ்டினை கண்டிப்பாக டிஆர்பி டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு எப்படி வேணும்னாலும் கொஸ்டின் கேட்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். அதனால தான் இந்த கொஸ்டின் நான் மெயினாக எடுத்திருக்கேன். ஓகே, எஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை நீங்கள் முதல்ல போடணும். பாக்ஸை போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்காதுங்க. நான் திருப்பி சொல்கிற ஒரே விஷயம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்காம சால்வ் பண்ண முடிகிற மாதிரி 1/1 + x இல்லைனா 1/x மட்டும் இல்லைனா x² dx இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்டகிரேட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் தப்பாக இல்லை, கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த ட்ரெபிசாய்டல் ரூலில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அவங்க கேட்குறது ட்ரெபிசாய்டல் ரூல் அப்படின்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாங்க, நிறைய இடங்களில் வந்து பாருங்கள் ட்ரெபிசாய்டல் ரூல் இருக்கா. ட்ரெபிசாய்டல் ரூலில் வந்துட்டு 0.7543 இந்த மாதிரி கிடைக்குதுன்னு வைங்களேன். அதே வந்துட்டு சிம்சனில் நமக்கு என்ன கிடைக்கும்னா சம்டைம்ஸ் 0.7962 இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும் சம்டைம்ஸ். ஓகேவா? ஸோ எரர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, அதனால் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இல்லைனா நியர்லி வேல்யூ கிடைக்கும். நியர்லி வேல்யூ வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் ப்ளீஸ் முடிஞ்ச வரை நான் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதி வைங்க. ஓகே, அதான் நல்லது. ஃபர்ஸ்ட் இது y0, y1, y2, y3, y4, y5 ஃபைன். இப்போ அடுத்து என்ன? yn என்ன வரும்? y5, yn. எஸ், yn = y5. அப்போ yn - 1 என்ன வரும்? y5 - 1 என்ன வரும்? 4. ஓகேவா?
ரைட். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபார்முலாவை மேனிபுலேட் பண்ணி எழுதணும். ஈக்குவல் என்ன வரும், h டிவைடட் பை 2 y0 ப்ளஸ் ஒய்என், இங்கே ஒய்என் என்ன y5, ஸோ y0 ப்ளஸ் y5 ப்ளஸ் 2 இன்டு y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ப்ளஸ் y4. y5 என்ன செய்யாது, வராது. ஓகேவா, ஏன் ஒய்என் மைனஸ் ஒன்றுங்கிறது என்ன y4 தான். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ சிம்பிளாக எல்லா வேலையுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா, இது ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது டிவிஷன் பண்ணுறது, வேறு ஒன்றுமே இதில் இல்லை. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் ஏன் இந்த மாதிரி சம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வித்தவுட் வெர்ச்சுவல் கேல்சி பேஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து டிஆர்பியால் டிசைட் பண்ண முடியும், அவங்களால டிசைன் பண்ண முடியும். டெஃபினட்டாக அந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து பி ரெடி. ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்னா அதுக்கு மேலே பேச விரும்பலை. இதில் ஏதாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்கோமான்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிள் தான். x² dx h = 0.5. ஸோ 1.5 கொடுத்தாரு எப்படி சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். அதாவது x² dx 0 to 2 h = 0.5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். x² நீங்கள் சால்வ் பண்ண நம்ம என்ன கிடைக்குதுங்க, 2.67 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. அதாவது நியர்லி 2.7 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகேவா, 2.67 கிடைக்குது அல்லது 2.7 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகே ஃபைன். இப்போ அப்படி இங்கே வாங்க, இதே வேல்யூ இதே சம்மை வந்து நீங்கள் ட்ரபிசாய்டல் ரூலை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறீங்க. என்ன வரும், எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது x², 0, 0.5, 1, 1.5, 2. ஏன் இங்கே 2 வரைக்கும் போடுறோம், இங்கே பாருங்கள் இன்டர்வல் பாருங்கள், 0 to 2 வரைக்கும் இருக்குது இன்டர்வல். என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன்னு போடுங்க 0, அப்புறம் என்ன 0.5 போட்டிங்கன்னா 0.25, 1 போட்டிங்கன்னா 1, 1.5 போட்டிங்கன்னா என்ன வரும், 2.25 வரும். ஏன்னா 15 ஸ்கொயர் பண்ணால் 225, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, முடிஞ்சு போச்சு. ஸோ y0, y1, y2, y3, y4. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது h/2 இன்டு y0 ப்ளஸ் ஒய்என் ப்ளஸ் 2 இன்டு y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2.7 கிடைக்குது. இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, 2.75 கிடைச்சிருக்கு. ஓகேவா, நியர்லி வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.7, 2.8 வரைக்கும் வரும். நியர்லி இது இப்படி வராது, ஏன்னா 2.8 வரைக்கும் வரும். அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.8 வரைக்கும் வரும். ஓகேவா, எஸ். உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 2.75 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. இங்கே உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2.67 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு, 2.67 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ ட்ரபிசாய்டல் ரூலில் வந்து அவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது, டக்குன்னு இந்த ஆன்சரை இந்த மெத்தடில் போட்டு நான் ஆன்சர் போட்டுருவேன், எங்கிட்ட ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. அவங்க உங்கள் டிஆர்பி எக்ஸாமினேஷனில் எந்த டைப்பில் சால்வ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அந்த டைப்பில் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா, இந்த சம்மை கொடுத்து ட்ரபிசாய்டல் ரூல் யூஸிங் ட்ரபிசாய்டல் ரூல் வித் h = 0.5 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த வேல போய் சால்வ் பண்ணி 2.67 ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா இதே ஆப்ஷன் என்ன இருக்கும், 2.75 அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு கஷ்டம்லாம் கிடையாது, இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஓகேங்களா, இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எழுதி நடத்தலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது ஒரு 30 நிமிஷம் வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த கிளாஸ் நான் எதுவுமே எழுதலைங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே வந்து நான் டக்குன்னு பார்த்து சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் கன்டினியூ ஆகாது, எனக்கு இந்த மெத்தட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. எனக்கு அப்படி உங்கள் கூடவே சேர்ந்து நடத்தினா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பேருக்கு அதுதான் பிடிச்சும் இருக்குது. கரெக்டுங்களா, ஆல்ரெடி எழுதி போட்டதை வந்து நான் அவங்கள்ட்ட காட்டி நடத்துறதுங்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது மேபி டயக்ராமில் வேணால் நம்ம வந்து அப்படி பண்ணலாம். பட் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நாம் இது வரைக்குமே எழுதி போட்டு தான் அவங்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். எஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஃபுல் பெய்ட் கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 900 rupeesல 24 months வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து முடித்து 3 மணி நேரத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்து வைக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30% வரைக்கும் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம். எஸ், இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் நம்ம எப்படி டீச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே தமிழில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுப்போம். மற்றபடி எழுதுறது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நடத்தி முடிச்சிருக்கோம். டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமினேஷன்ஸுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களால் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண முடியல,
ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட்னு டெக்ஸ்ட் பண்ணுற முதல் 3 மணி நேரத்துக்குள்ளே, நம்ம 8 மணிக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 11 மணிக்குள்ளே டெக்ஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 30% ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சஜஷனில் கொண்டு போய் சேர்க்கும்.